பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக குமர்வேல் வராரு. குமர்வேல் இருந்துட்டு நம்ம செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, தேவையில்லாமல் இவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் பிரச்சனை பண்ணிட்டேன், நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமர்வேல் வந்து செந்தில் கிட்ட போகிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு குமர்வேல் ஷர்ட்டை வந்து பிடிக்கிறாங்க. பாண்டியன் எல்லாம் சத்தம் கேட்டு வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வரான்ப்பா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எல்லாம் எவ்வளோ அனுபவிச்சாலையும் உனக்கெல்லாம் பத்தவே பத்தாதா, எதுக்குடா மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அரசே இருந்துட்டு குமர்வேல் வந்து அடிக்கிறதா உங்களால் தாங்கிக்க முடியல, அதுக்கு அடுத்துதான் நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு எல்லாருமே நான் மன்னிச்சிடுங்க. ராஜி என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. நான் ராஜியை வந்து இப்படி கல்யாணம் பண்ணி போய் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும் தான் ஆரம்பத்துலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அரசியை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் அவளை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் என் அப்பாவோட பேச்சை கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அரசியை உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. செந்தில் இதை கோவப்பட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்டையும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. அரசி வந்து தடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.